ஹே மீ சம்பப்பூ, என்னடா எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோஸ் போட்டு. சாரி, கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் அது இதுன்னு எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. எக்ஸாம் போகல, அதுக்கு ஸ்டடீஸ் தான் அதிகமாக போயிடுச்சு. ஒன்று எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகலை, எங்களுக்கு ஸ்டார்ட் ஆனாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, இப்போதைக்கு வீடியோஸ்லாம் நான் போட ட்ரை பண்ணுறேன். தென் இன்னைக்கு ஒரு 2 பேபிஸ் பர்த்டே அண்ட் ஒரு பேபி வேற அழுது ஒப்பாரிலாம் ஒப்பாக்க போல. சாரிடா, லேட்டாக தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், எனக்கு கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு வீட்டில். வேறு ஒன்றும் இல்லை, அதுக்குள்ளே ரொம்ப கமெண்ட்லாம் பண்ணி அக்கா நான் ரொம்ப கஷ்டப்படுவேங்க அப்படிலாம் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சாரி ஃபார் பர்த்டே அன்னைக்கு நான் கஷ்டப்படுத்துறதுக்கு. சரி, அந்த பேபியோட நேம் வந்து எனக்கு தெரியல, ஐடி நேம் வந்து சொல்கிறேன். நேமை வந்து நீங்கள் டேக் பண்ணுங்க, ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு அதை பின் பண்ணிடுறேன், ஓகேவா? அண்ட் தென் அந்த பேபியோட நேம் என்னன்னா, நேம் தெரியல, ஐடி நேம் வந்து அரசு தயாளன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஹாப்பி பர்த்டேடா பேபி, லைஃப் லாங் ஹாப்பியாரு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறதுனால இந்த உலகத்தில் வந்துட்டு இனிமேட்டுக்கு இந்த பர்த்டேல நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறதுனால இன்னிலேருந்து அடுத்த பர்த்டே வரைக்கும் உன்னை யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அக்கா டெய்லி வேண்டிக்கிறேன், ஓகேவா? ஓகே, ஹாப்பி பர்த்டே, லைஃப் லாங் ஹாப்பியாருடா. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு பேபியோட நேம் வந்துட்டு ரிட்டி ஸ்ரீ, அதான் RITI ஸ்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னா மன்னிச்சிடுறா, ஓகேவா? ஹாப்பி பர்த்டே யூ ஆல்சோ, ரொம்ப ஹாப்பியாரு, லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன், ஓகேவா? லைஃப் லாங் ஹாப்பி என்ஜாய் பண்ணு. ஓகே, ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய பேருக்கு பர்த்டே விஷஸ்லாம் நான் பண்ணாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரிடா, நான் இதுக்கப்புறம் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? எனக்கு மறந்து போயிடுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, சரி, இந்த 2 பேபிஸ்க்காக இந்த வீடியோஸ் போடுறேன். அப்புறம் இந்த மந்த்து யாருக்கெல்லாம் பேபிஸ்லாம் பர்த்டே வருதோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒன் ஷாட்டாக டெடிகேட் பண்ணுறேன், ஓகேவா? ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. அக்காவோட வாய்ஸில் எதுனா சேஞ்ச் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க, ஓகேவா? லைட்டாக கோல்டு இருக்குது. ஓகே, நிறைய பேசிட்டேன். ஸோ அதே தான் திரும்பி சொல்கிறேன். சரி, எட்வர்ட் மாஸ்டர் இமேஜினேஷன் நீங்கள் அடிக்ட் ஆகாதீங்க. ஓகே, வீடியோக்குள்ள அப்போ எல்லாம் ஸ்டார்டிங் சீனில் ஒரு மேரேஜ் ஆள் தான் பார்க்குறோம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஒயிட் கவுன் போட்டுட்டு செம்ம பிரித்தியாக செம்ம அழகாக மேக்கப் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் ஹேர் எல்லாம் அப்படியே சும்மா அழகழகாக டிசைன்லாம் போட்டு விட்டுக்குறாங்க. உங்கள் மூஞ்செல்லாம் மேக்கப்பு, அங்கங்கே ஜுவல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே சும்மா வேறு லெவலில் ரெடி பண்ணி விட்டுக்கிறாங்க. ஒரு பணக்கார வீட்டு கல்யாணங்க, எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. ஒரு மாதிரி மாஸாக இருக்குது. ஒரு கிறிஸ்டின் ஸ்டைலில் வந்துட்டு ஒரு மேரேஜ் ஒயிட் கவுன் போட்டுக்கிட்டு, அந்த கவுன் உங்களை விட வெயிட்டாக இருக்குது, அந்த அளவு ரொம்ப லென்த்தாக இருக்குது. அதை ஒரு 4-5 பேர் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க, அப்படி வந்திருப்பீங்க. என்னதான் அந்த ஹால் ஃபுல்லாமே ஒரே ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் உங்கள் மூஞ்சில் அந்த ஹாப்பினஸ்ஸை காணோம், எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவு இருக்கீங்க நீங்கள். அப்படியே நீங்கள் வந்துட்டு நிற்க, அப்படியே எதுக்கால ஒரு செம்ம அழகு தேவதா மாதிரி ஒரு பையன். நம்ம தயாங்க தான் தேவதை மாதிரிலாம் இல்லை, ரெக்க மட்டும் இருந்திருந்தா ஆள் தேவதை அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரெக்கையே இல்லைனாலும் ஆள் தேவதை தாங்க. அந்த மாதிரி நிற்கிறான். அப்படியே ஒரு பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸில் ஒயிட் கலர் உள்ள ஷர்ட் போட்டிருக்கான். அப்படியே பார்க்கவும் அப்படி சாமாசமாக இருக்கான். அவனோட இந்த கோட்டில் வந்துட்டு ஒரு ஒயிட் ரோஸ் வந்துட்டு பின் பண்ணியிருக்காங்க. அவனோட ஹேர்லாம் ஒரு மாதிரி அழகாக இருக்குது, ஆனால் வந்துட்டு ப்ராப்பராக இல்லை, ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. பட் இருந்தாலும் பயமாக ஹேண்ட்ஸமாக இருக்கான். கையெல்லாம் ஒரு மாதிரி அவனோட பிடிச்ச நிறைய மோதிரம்லாம் போட்டுட்ருக்கான். அப்புறம் செயின் போட்டிருக்கான் நெக்கில். அப்புறம் அப்படியே ஒரு லைட் மேக்கப்பில் அப்படியே பார்க்கவே அப்படியே பையன் பக்கவாக இருக்கான். அப்படி நிற்கிறான். அவனோட சைடும் ஒரே பசங்கள்லாம் அப்படியே செம்மையாக ஊன்னு கத்திட்டு இருக்காங்க, அவன் மச்சானுக்கு கல்யாணம்டா அப்படின்லாம் ஒரு மாதிரி தட்டப்புட்டெல்லாம் நடந்துட்டுருக்கு. மாப்பிள்ளை மூஞ்சிலையும் அப்படி ஒன்றும் பெருசாலாம் வெறும் ரியாக்ஷனும் இல்லை, லைட்டாக ரியாக்ஷன் காட்டாமல் அப்படியே ஒரு கோல் டைப் மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்படி தான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் காட்டுறோம். அப்படியே இப்போ வந்துட்டு தயாங்காகிய நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்ற மாதிரி ப்ளீஸ்ட்டு கேட்காரு. அவர் வந்துட்டு எஸ் ஐ டூ அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு லைட்டாக கோல் டைப்பில் சத்தமாக சொல்கிறாரு. இப்போ உங்கள் சைட் கேட்குறாங்க, உங்களுக்கு விருப்பமே இல்லை, பட் இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஒயனாகிய நீங்கள் கிம் தயாங்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க, அவன் உங்களை கோல்டாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு உங்கள் 2 பேர்த்தையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்துட்டு நாங்கள்
அனௌன்ஸ் பண்றோம். ஜஸ்ட் கிஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ வந்துட்டு நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்துட்டு உங்களுக்கு படபடன்னு அடிச்சுக்குது. ஐயோ இவன் கையிலையா அப்படின்ற மாதிரி. இவன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் கிஸ் இழக்கணுமா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க, கீழே குனிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு சுத்திக்கிறவங்க எல்லாம் சேரப் பண்றாங்க, கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்கன்னு. நீங்க வந்துட்டு ஐயோ கடவுளே பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அவன் வந்துட்டு உங்க கிட்ட வரான். நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவனோட ஃபுட் செட், அதான் அவனோட கால் வந்துட்டு உங்க கிட்ட வர்றது வந்துட்டு நீங்க பாத்துருக்கீங்க. கீழே தானே குமிஞ்சிருக்கீங்க. உங்க கிட்ட நடந்து வர்றது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. உங்க லிக் கிட்ட கொஞ்சம் கிட்ட அந்த கவுன் கிட்ட வந்துட்டு அவன் நிக்கிறான். நீங்க வந்துட்டு படன்னு உங்க நெஞ்செல்லாம் அடிச்சுக்குது. வேணாம் தயம் அப்படின்ற மாதிரி நிக்கிறீங்க. உங்களோட சீக்ஸ் அவன் பொறுமையா அவனோட ஹேண்டால நல்லா அள்ளி உங்களை பாக்குறான். ஒரு மாதிரி அதான் பிடிச்சி பார்ப்பாங்களே, அதுதான் அப்படி சொல்றேன். உங்க சீக்ஸ் வந்து அவன் பிடிச்சி உங்களை வந்துட்டு அவனை பார்க்க வைக்கிறான். நீங்க அவனை பாக்குறீங்க. அவன் உங்களை ஒரு கோல் லுக்கோட பார்த்துட்டு உங்க கிட்ட வரான். நீங்க டக்குன்னு கண்ணை முடிக்கிறீங்க. வேணாம் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னுட்டே இருக்கீங்க. டக்குன்னு உங்களோட ஃபோர்ஹெட்ல ஒரு அழுத்தி ஒரு பிக் கொடுத்துட்டு அவன் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி அப்படியே நடந்து போயிடுறான் அவங்க சிக்ஸை விட்டுட்டு. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஓ அப்படின்றாங்க. எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி கியூட்டா இருந்தா பண்ணுவாங்கல்ல, ஓ அப்படின்னுட்டு எல்லாரும் கையெல்லாம் தட்டுறாங்க. இப்போ வந்துட்டு உங்க பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, நம்ம வந்துட்டு நம்ம மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இனிமேட்டுக்கு சம்மதிங்களாவும் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்க பேரண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸும் வந்துட்டு ஹேண்ட் செக் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு உங்களை பாக்குறாங்க. நீங்க போயிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்குவாங்கல்ல, அந்த ஃபார்மாலிட்டிலாம் நடந்துட்டு இருக்கு. அப்படியே போகுது கொஞ்ச நேரம். இப்பவே தெரிஞ்சிருக்கும் இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற மாதிரி தான். உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லை, அவனுக்கும் விருப்பம் இல்லாம இருந்திருக்கும். பட் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உங்களுக்கும் தனியா லவெல்லாம் இல்லை, அவனுக்கும் தனியா லவெல்லாம் இல்லை. பட் ஆனா உங்க 2 பேத்துக்கு ஆகாது. அதான் நீங்க வந்துட்டு அப்படியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டு உங்களை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. டேய் நைட்டு போனா மாசா இருக்குண்ணா, நீ வேற ஒரு மாதிரி ரொமான்டிக்கான ஆளாச்சே அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு நிறுத்துங்கடி, எனக்கே பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். பிடிக்கலையா மாப்பிள்ளையே, உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்படி இருக்கான், அப்படியே தேவதை மாதிரி இருக்கான்டி, அம்மா அழகா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பொத்துன்னா என் புருஷன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்னடி ஒரு எனிமின்னு சொல்லி தெரியவே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனிமையா இருந்தாலும் புருஷன் ஆயிட்டான்ல, நான்லாம் யாருக்கும் விட்டுலாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கோபமா சொல்றீங்க. சரி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை பொண்ணு வந்து சாப்பிட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தயாங் பக்கத்துல தான் நீங்க நிக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. நீங்க பேசிட்டு வந்து பக்கத்துல நின்று இருப்பீங்க. சாப்பிட வாங்க, தயாங்க வந்து சாப்பிட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி. இல்ல பசிக்கல வா அப்படின்ற மாதிரி சொல்றான். உங்களுக்கு செம்மையா பசிக்குது, ஐயோ பசிக்குதே அப்படின்னுட்டு அவன்கிட்ட பேசவும் உங்களுக்கு விருப்பம் இல்லை. நீங்க அப்படியே நிக்கிறீங்க. வா என்ன நம்ம வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்துட்டு அவனை பார்த்துட்டு எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அங்க கீரவங்களும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துறாங்க. என்னடா கல்யாணம் தண்ணிக்கு ஒரு மாதிரி எதிர்த்து பேசுற மாதிரி இருக்குல்ல, அதனால ஓகே அவங்க ஃப்ரெண்ட்ஸா பழகிருக்காங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நீ போய் சாப்பிடு எனக்கு பசியில அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க வந்துட்டு எனக்கு சாப்பாடு முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு நீங்க போயிட்டு பந்தியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. செம்ம சாப்பாடுக்கு, சாப்பாட்டெல்லாம் விட்டுறக்கூடாது. அது கல்யாணம் தண்ணிக்கு சாப்பாடுலாம் வேற லெவல்ல இருக்கும். நம்ம கல்யாணம் சாப்பாடு நம்மளே தெரியலன்னா எப்படி, அந்த மாதிரி நீங்க போயிட்டு அப்படியே உட்காந்து கட்டுன்னு கட்டுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி வெரைட்டியான டிஷ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சாப்பிட்றீங்க. அப்படியே இந்த லஸ்ஸி அது இது நிறைய வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கேசரி பொங்கல் அப்படி இப்படின்னு. நம்மளுக்கு சாப்பாடு தாங்க முக்கியம் இந்த உலகத்திலே அப்படின்ற மாதிரி நம்ம ஏன்டா இப்போதான் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. செம்ம சாப்பாடு. தயாங்க பார்க்கும் போதே இப்படி சாப்பிட்டா நம்மளுக்கே பசி எடுக்கும் போலயே அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கையெல்லாம் கட்டிட்டு கழுவிட்டு அப்படியே முறிச்சிட்டு வர்றீங்க கழுத்தெல்லாம். செம்ம சாப்பாடு போங்க அப்படின்ற மாதிரிட்டே வர்றீங்க. நீங்க வந்துட்டு எப்படிமா சாப்பாடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உங்க அப்பா அம்மா. மாசு போ அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கெத்தா சொல்றீங்க. பொண்ணுக்கே பிடிச்சிருக்குன்னா ஊருக்கே பிடிக்குமே அப்படின்னா, ஆனா பிடிக்கலன்னு சொல்லிட்டோம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்புறம்
அவ்வளவுதானா? ஆமாமா, நில்லுமா நில்லுமா அப்படின்றீங்க. உங்க கைய கூட்டிட்டு போயிட்டு தயங்கிட்ட விடலான்னு. ஏன்னா வீட்டுக்கு போகணும்னு அவன் நின்னுட்டு இருக்கான்ல ஏற்கிட்டே. அதனால உங்களை கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. வெயிட் வெயிட் வெயிட், இம்மா சாப்பாடு சாப்பிட்டு ஐஸ்கிரீமா பாப்கார்னும் இல்லாம எப்படி அதெல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்கல்ல, நான் போய் சாப்பிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே குடு குடு குடுன்னு ஓடுறீங்க. தயங்க வந்துட்டு ஐயோ என்ன மானத்தை வாங்குறாளே அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான். அவன் ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படி தெரிச்சு ஓடுறீங்க. எல்லாரும் அந்த பொண்ணு மனமேடைய விட்டு ஓடுதானோ அப்படி பாக்குறாங்க. நீங்க குடுக்குன்னு ஓடி போயிட்டு தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, நான் வாங்கிட்டு போயிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க அப்படின்னு நீங்க வந்துட்டு அங்க இருக்க சின்ன பிள்ளைங்க கிட்ட எல்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஐஸ்கிரீம் ஒரு 2 இதுல வாங்கிக்கிறீங்க. ஏன்னா நீங்க தான் மனு பொண்ணு, உங்களுக்கே கொடுக்கலாம் எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேனு பாக்குறாங்க. நீங்க அப்புறம் போயிட்டு பாப்கார்ன் எல்லாம் ஒரு கையில வாங்கிட்டு உங்களுக்கு கையே பத்தல அப்படியே போயிட்டு அதையும் நீங்க வாங்குறீங்க. கையில இடமே பத்தலனாலும் அப்படியே நீங்க அதையும் வாங்கிக்கிறீங்க. பக்கத்துல அப்படியே இது வேற என்னது பஞ்சு மிட்டாய் தெரியும்ல, அது வேற ஒரு சைடு செஞ்சுட்டு இருக்காங்க கலர் கலரா. நீங்க வேற ஐயோ எனக்கு கொடுக்காம நீ எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அந்த அண்ணா வந்துட்டு உங்ககிட்ட குடுக்குறாங்க. நீங்க வாங்கி அதை வந்துட்டு ஒரு கையில எப்படி சொல்றது உங்க ஹேண்ட்ல வந்துட்டு அதை எப்படியோ பிளேஸ் பண்ணி எடுத்துட்டு வரீங்க. உங்க கை ஃபுல்லா வெறும் ஃபுட்டாவே இருக்கு. டயங் பாக்குறான், ஐயோ கட்டாவிய மானத்தை வாங்குறாளே அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேன் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுட்டே வரீங்க. அதையும் கையில எடுத்து சாப்பிட்றத நீங்க அப்படியே மவுத்தே வச்சு சாப்பிடுறீங்கன்னா பாத்துக்கோங்க. அப்படி வரீங்க. உங்க அம்மா ஐயோ ஏன்டி இப்படி மெச்சூரா தாண்டி இருப்பேன், ஏன்டி இப்படி ஆன இதெல்லாம் சாப்பிடாம போவே கூடாது, அப்புறம் ஜீரணமே ஆகாது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வா அப்படின்ற மாதிரி தயங்க வந்துட்டு அப்படியே முன்னாடி நடந்து போறான். நீங்க பின்னாடியே அதெல்லாம் தூக்கிட்டு போறீங்க. தயங்க வந்துட்டு தான் நான் புடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பாப்கார்னையும் இந்த குச்சி ஐஸ் அதான் பஞ்சு மிட்டாயும் கையில இருந்து வாங்க ட்ரை பண்றான். தொடாத அப்படின்றீங்க. உனக்கு வேணா நீ போய் வாங்கிக்கோ அப்படின்றீங்க. எனக்கு வேணாண்டி அப்படின்றான். வேணாம் இல்ல அப்புறம் வாங்குற அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. சொல்றது புரியுதா? அம்மத்தையும் வச்சுக்கிட்டு நீ எப்படி சாப்பிட்டுட்டு வருவேன், நீ ஒன்னா சாப்பிடு, நீ என் கையில இருந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். எனக்கு ஒன்னும் ஹெல்ப் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. போடிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே போறீங்க. உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சத்தியமா அவளுக்கு கல்யாணம் ஆகி தான் போறாளா, ட்ரிப்புக்கு போறாளா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஜாலியா போறீங்க. டாடா பாய் பாய், கையில்ல டாடா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போங்க சீக்கிரம், எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன் அப்படின்னுட்டே நீங்க வந்துட்டு அதெல்லாம் எடுத்துட்டு போறீங்க. ஏன்டி இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி உங்க அப்பா அம்மா சொல்றாங்க. அப்படின்ற மாதிரி நீந்தி போறீங்க. சரி அவங்க 2 பேரும் சமாளிச்சுக்குவாங்க, தனி வீடு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வந்துட்டு அவங்க உங்களை அனுப்பி விடுறாங்க. நீங்க கார் கிட்ட போய் நிக்கிறீங்க. கார் ஓபன் பண்ண முடியல. ஏன்னா எல்லா கையிலயும் தான் இருக்கே, நமக்கு தான் 1000 கையா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நிக்கிறீங்க. நாங்க வந்துட்டு யாருக்கு ஹெல்ப் தேவையில்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப திறக்குறியா இல்ல இங்கே இருக்கவா அப்படின்றீங்க. ஒரு ஆளு மூஞ்ச பத்தியாதுக்கு அப்படின்னுட்டே போய் வந்துட்டு டோரை ஓபன் பண்றான். நோ தேங்க்ஸ் அம்மா அப்படின்னீங்க. நானே திறக்கிறேன் பொறு அப்படின்ற மாதிரி அவன் திறந்து விட்டான். எனக்கு ஒன்னும் என் ஈகோவெல்லாம் விடல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு ஈகோலாம் விடல, நான் தான் என் ஈகோவை விட்டுட்டு உனக்கு டோர் ஓபன் பண்றேன் போதுமா அப்படின்றான். தட்ஸ் குட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க போயிட்டு உட்காடுறீங்க. உட்காரும் அது கூட அந்த பாப்கார்னை கீழே வைக்கலையே, ஏன்னா வச்சா கீழே குட்டிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுத்து இப்பயாச்சும் வச்சுட்டு சாப்பிட்றீ அப்படின்னீங்க. நீங்க வந்துட்டு அந்த பஞ்சு மிட்டாயும் பாப்கார்னையும் அந்த இதுக்குள்ள டேஷ்போர்டு அது மேல வைக்கிறீங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே கொட்ட போதுரி, நான் பொறுக்கி சாப்பிடுவேன் அப்படின்றீங்க. சோ ஏண்டி அப்படின்றான். இங்க பாரு என்ன டீ போட்டு கூப்பிடுற வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் அடி பண்ணுவேன் அப்படின்றான். பல்லாம் உடைச்சிருவேன்டா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. கிளிப்பா அப்படின்னுட்டே அவன் வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஒரு மாதிரி இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. உங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் பார்த்துட்டு இதுக்கு புள்ளிங்களா இல்ல குழந்தைங்களா நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்ச நேரத்துல யோசிக்கிற அளவு ஆயிருது. இப்போ அப்படியே இந்த கார் டிரைவ் போகுது. நீங்க சாப்பிட்டுட்டே வரீங்க. செம்ம ஐஸ்கிரீம், பாப்கார்ன் என் உயிரே போகுது, மசாலாலாம் போட்டிருக்காங்க, கம்ம கம்மானு வாசம் வருது அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே ஒண்ணுக்கு கவுண்டர் குடுத்துக்கிட்டே சாப்பிடுறீங்க. எனக்கு அது பார்க்கும் போதே உனக்கு செம்ம பசி எடுக்குது. வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் ஈக்கோட திரும்புறான். இல்லடா போச்சு, நான் கேட்டாலும் கொடுக்க போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த இது அவன் அந்த பஞ்சு மிட்டாய் எடுக்கிறான்.
எடுக்கல, நீங்க எடுக்குறீங்க. அந்த பஞ்சு முட்டைய கையில எடுக்குறீங்க. அவனுக்கு உயிரே அதான். ஐயோ, என் ஃபேவரட் பஞ்சு முட்டாய் பிங்க் கலர். ஐயோ, கொஞ்சமா கொடுத்தா கூட போதுமே. ரொம்ப பெருமை பாத்துக்கிட்டாங்க, வாங்கிட்டு கூட வராம போயிட்டே தயாங்கா. இவ வேற காட்டி காட்டி சாப்பிட்றாள். பாப்கார்ன் வாசனை, இந்த ஏசி, இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வாசனையை விட அதிகமா வருதேடா அந்த கார்ல. இதெல்லாம் நான் தின்னு எவ்வளோ நாள் ஆகுது. சியோ ஆன பிறகு எதுவுமே தின்னாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் காட்டி காட்டி சாப்பிட்றாளே, என் கல்யாணத்துல இதுவே என்னால சாப்பிட முடியல அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே அது வரும். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது, டெம்ட் ஆகுதுரா. நீங்க சாப்பிட்றதெல்லாம் பார்க்கும்போது நீங்க அந்த பஞ்சு மிட்டாய் எடுத்து ஐயோ பஞ்சு மிட்டாய், ஐயோ பஞ்சு மிட்டாய், இவன் என் ஃபேவரட் கலர், உனக்கும் தானே அப்படின்ற மாதிரி அவன் பாக்காதீங்க, எனக்குலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் திரும்புறான். அவனுக்கு டெம்ட் ஆகுது, பயங்கரமா டெம்ட் ஆகுது. பிடிக்கலன்னா அப்ப அது எனக்கு பிடிக்குமே அப்படின்னுட்டு நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறீங்க. உங்க கையில அது ஒட்டி ஒட்டி வரும். இந்த பஞ்சு மிட்டாய் எடுக்க எடுக்க கையில ஒட்டுங்க. அதை நீங்க வந்து மவுத்ல விட்டு விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ, பயங்கரமா டெம்ட் ஏத்துறாளே அப்படின்னுட்டு நீங்க உங்களை பாத்துட்டே இருக்கான். அவனுக்கு டெம்டா உங்களை பார்த்து இல்ல, அந்த பஞ்சு மிட்டாயை பார்த்துதான் டெம்ட் ஆகுது. ஐயோ அப்படின்னுட்டு நீங்க வந்துட்டு ஹிஸ்டாரிக்கு அப்படின்னுட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. டக்குன்னு வந்துட்டு உங்களோட அதான் அந்த கவுன் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு எங்கேயும் மாட்டுற மாதிரி உங்க காலில், அதான் உங்க சாண்டல் போட்டிருப்பீங்களா, அதுல மாட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்க வந்துட்டு அந்த பஞ்சு மிட்டாயை ஒரு கையில தூக்கிட்டே கீழே குமிஞ்சு எடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க. அவன் மவுத் கிட்ட அந்த பஞ்சு மிட்டாய் போகுது. இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சு மிட்டாயை கடிச்சு வாயில எடுத்துடுறான். கொஞ்சமானா கொஞ்சம் அதிகமாவே எடுத்துட்டான். அதுல இருந்து நீங்க வந்துட்டு என்னடா அப்படின்னு திரும்பி பாக்குறீங்க. அவன் அப்படியே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான், நல்லா சிரிச்சுக்கிட்டே. நீங்க வந்துட்டு திருட்டு பையன் பஞ்சு மிட்டாய் ஆட்டியே போட்டுன்றான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அட்டி கொடுக்குறீங்க. செம்ம அட்டி விழுது அவனுக்கு, தொம்முன்னு பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கிறீங்க. நீ தாண்டி கொடுத்த அப்படின்றான். நான் கொடுத்தா நீ தின்னுவியா? நான் கொடுக்க கூட இல்ல, என் கால் வந்து சாண்டல்ல மாட்டிக்கிச்சுன்னு எடுக்க போனா அதுக்குள்ளே நீ பஞ்சு மிட்டாய் திருடுற அப்படின்றீங்க. என்ன அடி அப்படின்ற மாதிரி கேக்குறான். என் பஞ்சு மிட்டாய் போச்சு அப்படின்றீங்க. என்ன தாண்டி பண்ணலாம், வேணா அப்பாட்ட சொல்லி நான் அதிகமா எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்னு. எனக்கு ஏன் பஞ்சு மிட்டாய் தான் வேணும். அதுவும் பஞ்சு மிட்டாய் தானே, ஏன் பஞ்சு மிட்டாய் தான் எனக்கு வேணும், இந்த திருட்டு தின்னல அப்படின்ற மாதிரி அவனை அடிக்கிறீங்க. வந்துட்டு எங்க பாரு அவ்வளவுதான், என்ன பண்ணி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் பண்ணுவேன் அப்படின்னு. நீ நானும் ஒன்னா இருக்கோம், நார்மலாவே நான் பயங்கரமான ஆளு, என்னை பத்தி நல்லா தெரியும், எனிமின்லாம் பார்க்க மாட்டேன், பூச்சி கிஸ் வச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்றான். வந்துட்டு பண்ணுவே என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல நீ தின்னலாம் அப்படின்னு நீங்க திரும்பிக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம பயம். வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு மர்க்கோட அந்த சைடு திரும்பிக்கிறான். அவன் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டே இருக்கான். ஒரு மாதிரி அப்பா நிம்மதியா இருக்கு இப்பதான் அப்படின்ட்டு. அப்படியே வந்துட்டு அந்த டிரைவே ஒரு மாதிரி அமில் டுமில்லா போயிட்டு இருக்கு. நீங்க அப்போ வந்துட்டு ஒரு லேட் நைட் ஆயிடுது. இப்போ வந்துட்டு ஒரு 10 o'clock கிட்ட இப்போ வீட்டுக்கு போறீங்க. தேங்க் சரி பசிய வாங்கி சாப்பிட்டு வந்துருக்கலாமோ என்னவோ, ரொம்ப பெருமை பீத்திக்கிட்டு சாப்பிடாமே வந்திருப்பான். இப்போ அவனுக்கு செமையா பசிக்குது. ஐயோ பசிக்குதே, சோறு என்ன செஞ்சிருப்பாங்களா என்ன அப்படின்ற மாதிரி உள்ள வா, எதுவுமே செய்யல. ஸோ அப்படின்னுட்டே நீங்க வந்து நீங்க 2 பேரும் உள்ள போறீங்க. அவனுக்கு செமையா பசிக்குது. அவன் வந்துட்டு மேட்ஸ் கூப்பிடுறான். மேட்ஸ் அப்படின்னோடனே நிறைய பேர் வராங்க. பசிக்கிட்டு சாப்பாடு. சார் நீங்க அங்க சாப்பிட்டு வரலையா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. நான் சாப்பிட்டல, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி தயங்க சொல்றேன். நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் மட்டும் சாப்பிட்டு இருக்காங்க, நான் சாப்பிடல அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி ஓகே சார், நாங்க பெருசா இது பண்ண முடியாது, பிரெட்டும் ஜாமும் வேணா எட்டுன்னு தரோம், இப்போ லேட் நைட் நாங்க கிளம்பிட்டோம், உங்களுக்கு வேணா நாங்க சமைக்கிறோம் அப்படின்னு. சரி பிரெட்டும் ஜாமும் அப்படியே கொஞ்சம் மில்க் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அவங்களும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்பா எனக்கு இது மாதிரி டயர்டா இருக்கு, நான் போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை முதல்ல மாத்துறேன் அப்படின்னுட்டே நீங்க கிளம்புறீங்க. ஏதோ ஒரு ரூம் அப்படின்றீங்க. யார் ரூம் எதுக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். அங்கதானே தங்கணும், இல்ல வேற ரூம் இல்லையா அப்படின்னு. யார் ரூம்க்கே போ, செகண்ட் ரூம் அப்படின்னு. நான் வேணா ஃபர்ஸ்ட் ரூம்ல தங்கிக்கிட்டா, செகண்ட் ரூம் போடி அப்படின்னு மாதிரி கோவமா சொல்றான். கோவம் வருதான் அவருக்கு, வெக்கம் கட்டவன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து மனசுக்குள்ளே நினைக்கிற 2 பேர்ல வெளியே சொல்லிடுறீங்க. எனக்கு வெக்கமானலாம் இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்றான். ஐயோ கேட்டுச்சு போல, எனக்கு இல்லன்னு சொன்னேன், அதான் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் அப்படின்ற மாதிரி நின்றீங்க. நாடி அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒன்னும் இல்ல அப்படின்னு நீங்க உள்ள போயிடுறீங்க. அப்படியே நீ வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கான். டிவி பாக்குறான். ஒரு மாதிரி செம்ம அமளி தும்ளி படமா ஓடிட்டு இருக்கு. ஒரு மாதிரி
அந்த மாதிரி அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஐயோ இவன் வேற கலப்புறானுங்களே மாநாத்துக்கு வேற இது வேற ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு சாங்ஸ் வைக்கிறான். அதுலயும் ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஐயோ எல்லாம் வேற எடுக்கிறாங்க அப்படின்னுட்டே வந்துட்டு இப்போ நார்மலா உட்காந்துட்டு இருக்கான். இப்போ மேட்ஸ் வராங்க, பிரெட்டும் ஜாம் அண்டு மில்க் எடுத்துட்டு வந்து குடிக்கிறாங்க. வந்துட்டு பிரெட்டும் ஜாமும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஐயோ கல்யாணத்து வீட்லயே சாப்பாடு நல்லா இருந்திருக்குமோ, இன்னும் என் கல்யாணத்துலயே என்னால சாப்பிட முடியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு கடற்கடை சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா வந்துட்டு ரூம்க்கு வரான். ரூம்க்கு வந்தா நீங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரீங்க வெளியே. அப்படியே ஒரு டவல் மட்டும் வேர் பண்ணிக்கிட்டு வெளியே வரீங்க. அவனுக்கு செம்ம டைப் ஆகுது. ஐயோ என்ன குண்டாவா இருக்கா, கோவமா பேசிட்டோம், செம்மத்தியா இருக்காளே, பண்ணி கிஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். நீங்க அப்படியே மோர்ச்சிக்கிட்டே உனக்குலாம் மேனஸ் இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. என்னடி மேனஸ் அப்படின்னு ஒரு எனிமி ஒருத்தி குளிச்சுட்டு வெளியே வரா. ஒரு எனிமிக்கு இருந்த மரியாதை போச்சு உங்ககிட்ட. ஒரு ஒரு எனிமையா இருந்தா நீ குளிச்சுட்டு வரும்போது பாப்பியாடா அப்படின்ற மாதிரி கேக்குறா. எனிமையா போயிட்டு லவ்வரா மட்டும் இருந்த எழுத்து குடிச்சு செஞ்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அதுக்கு நான் வரலான்னுக்கிறேன் அப்படின்னு ட்ரெஸ் மாத்திரம் வெளியே போடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. முடியாது போடி அப்படின்னுட்டு அவன் வந்துட்டு பெட்ல போயிட்டு அப்படியே படுக்கிறான். டேய் அறிவு கட்டவனே, அப்படியே போய் படிப்பியா, போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. காலை தண்ணி குளிச்ச அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். டேய் இந்த கோட் ஷூட் போட்டுக்கிட்டே உனக்கு குளிக்காம இப்படி சுத்திட்டு இருப்பியாடா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஒரு எனிமியை பார்த்து இப்பெல்லாம் கேட்கலாமாடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஒரு எனிமையா இருந்தாலும் என் பக்கத்துல நாட்டரிசி எல்லாம் பத்துன்னு கூடாது, போய் குளிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. உனக்கு பயந்தெல்லாம் போல, எனக்கே ஒரு மாதிரி புழுகுது அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வந்து டவல் ஒன்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டு வாஷ்ரூமுக்கு போயிட்டு டோர் லாக் பண்ணிடுறான். நீங்க வந்துட்டு டோர் ஓப்பன் ஆகுதான்னு லைட்டா செக் பண்றீங்க. டோர் ஓப்பன் ஆகல. இப்ப குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ட்ரெஸ் மாத்தலாம் அப்படின்னுட்டு நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு உங்க போன் எடுத்து பாத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் விஷ் பண்ணிருக்காங்க ஹாப்பி வெட்டிங் அப்படின்ற மாதிரி அனிவர்சரிலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டு, உங்களுக்கு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா, நைட் ஆனா போனை சுவிச் ஆஃப் பண்ணிடணும், யாவாலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சுவிச் ஆஃப் பண்ணி போட்டு நீங்க வந்துட்டு அப்படியே பேனு சீலிங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு என் லைஃப் நேற்று எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருந்தது. எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை, பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ஆனா என் எனிமி கூட என் எனிமி என் ஹஸ்பண்ட் ஆகுன்னு நினைச்சு கூட பார்க்கல. சின்ன வயசுல இருந்து அவனை எனிமின்னு சொல்லி என் மைண்ட்ல அவனை எளிமையாவே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஹஸ்பண்ட் ஆகிட்டான், அப்போ எனிமி ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல் உங்க லிப்ஸ்ல இருந்துகிட்டே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி. இப்போ அப்படியே தயங்க வெளியே வரான். ஒரே 6 பேக்லாம் அப்படியே பல்ல தெரியுது. அப்பா அந்த வேர்வை, அந்த ஷவர், அந்த வாட்டர் டிராப்ஸ் எல்லாம் அப்படியே இன்னும் ஹேர்ல இருந்து அப்படியே கொட்டுது. அப்படியே நீங்க வந்துட்டு டவல் மட்டும்தான் வேர் பண்ணிருக்கான். அது இப்புக்கு கீழே உங்க வீக் பாயிண்டே அந்த இப்புதான். எல்லா பசங்களுக்கு தான் ஹிப்பு வீக் பாயிண்டா இருக்கும், ஆனா எனக்கு உள்டா. அதுலயும் முக்கியமா இவன் ஹிப்புனா மட்டும் எங்க நான் போய் சறுக்கி விழுந்துடுறேன். இவ்வளோ பெரிய 6 பேக் வச்சிருக்கோம், அந்த தொப்புக்கா மட்டும் எப்படா உனக்கு தொப்பை வந்தது அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு வெக்கமே இல்லாம பாக்குறீங்க. வந்துட்டு நாடி லுக்கு அப்படின்னு கேக்குறான். நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என் உடம்பு நல்லா இருக்கோ இல்லையோ அப்படின்ற மாதிரி அவன் திரும்புறான். நான் தானே அவன் பண்டாட்டி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னு விடு உனக்கு புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க திரும்பி பார்த்துக்கிறீங்க. அவன் போயிட்டு ஒரு ஷார்ட்ஸும் ஒரு பனியல் மட்டும் போட்டு வந்து உங்க பக்கத்துல படுக்கிறான். நீங்களும் படுக்கிறீங்க. அப்படியே அவன் எதுவுமே சொல்ல, நீங்க எதுவுமே சொல்ல. பேட் நைட் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வெரி பேட் நைட் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். குட் நைட்டுக்கு அப்படி சொல்றீங்களா 2 பேரும் சொல்லிட்டு, நான் தான் உன் கனவுல வந்து உன் முட்டிய பூச்சி நான் அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வந்துட்டு ஏன் முடிய பூச்சி நீ அடிக்கிற வரைக்கும் என் கைய நான் புளியாங்க பறிக்குமா, உன்னை தூக்கி போட்டு அப்படி செஞ்சிடறான் பாரு அப்படின்றான். என்ன சொல்ற அப்படின்னு மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. தூக்கி போட்டு செஞ்சிருவேன், நான் அடிச்சு மாண்டே வச்சிருவேன் சொன்னேன் அப்படின்னு மாதிரி அவன் சொல்றான். அப்படியா சரி சரி அப்படின்னு நீங்க வந்துட்டு அப்படின்னு நீங்க திரும்பி படுக்கிறீங்க. அவனு அப்படின்னு திரும்பி படுக்கிறான். நீங்க 2 பேரும் அப்படியே படுத்துக்கிறீங்க. ஒரு மாதிரி அம்லி தும்லியா தூங்குறீங்க. 2 பேரும் கொஞ்சம் நெதல் தூங்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு மைண்ட் எல்லாம் ஒரே
ஒரு மாதிரி டயர்டா இருந்திருக்கும் 2 பேருக்குமே. அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் உங்களை டச் பண்ணல, நீங்க அவனை டச் பண்ணல. நீங்க வந்துட்டு என் என் ரூட்ல கிராஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு பில்லோவை எடுத்து 2 பேருக்கு நடுவில் வச்சிருப்பீங்க. அவனும் ஒரு பில்லோவை எடுத்து வச்சிருப்பான். ஏன்னா அந்த கோவத்துல 2 பேரும் ஏன் என் கோட்டை நீ கிராஸ் பண்ணக்கூடாது, உன் கோட்டை நான் கிராஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே படுத்திருக்கீங்க. நாங்க அந்த சைடு திரும்பி படுத்திருக்கா, நீங்க இந்த சைடு திரும்பி படுத்திருக்கீங்க. 2 பேரும் அப்படியே தூங்குறீங்க. கொஞ்ச நேரத்துல தூக்கம் வந்தது 2 பேத்துக்கும். அப்படியே தூங்கிட்டு இருக்க ஒரு மிட் நைட் இருக்கும். ஒரு ஒரு 2:30 அந்த அளவு இருக்கும். உங்களுக்கு அப்படியே சரி தூக்கத்துல இருக்கீங்க. உங்களுக்கு டக்குன்னு ஏதோ ஃபீல் ஆகுது. உங்க அந்த முதுகுல யாரோ ஃபேஸ் வச்சிருக்க மாதிரியும், உங்க ஹிப்போட சேர்த்து டைட்டா ஹக் பண்ண மாதிரியும், ஆனா உங்களுக்கு உங்களோட ட்ரெஸ் ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே நீங்க வந்து அவங்களோட நெக் வந்துட்டு உங்க நெக் மேல அவங்களோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த மூச்சு காத்து உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது உங்க நெக் கிட்ட. நீங்க வந்துட்டு டக்குன்னு யோசிக்கிறீங்க அது தயாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிடுது. நீங்க வந்துட்டு தொயோங் அப்படின்றீங்க. எந்த ரியாக்ஷனும் இல்ல. தயாங் எந்திரி, பூவட், உனக்குலாம் அறிவு இருக்காடா அப்படின்ற மாதிரி நீங்க கத்துறீங்க. அவன் வந்துட்டு டக்குன்னு உங்க டாப்கோல்ல இருந்து வெளியே வந்துட்டு திரும்பி உட்காந்துக்கிறான். சாரி அப்படின்றான். உனக்குலாம் அறிவு இல்ல, போவட் எனக்கும் உனக்கும் ஆவறதே இல்ல, சுத்தமா ஆகாது. இது ஒரு ஃபோர்ஸ் மேரேஜ். உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். பக்கமே இல்லாம என்ன எப்படி ராக் பண்ற நீ அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க. சாரி, தெரியாம பண்ணிட்டேன், இனி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றான். நீங்க வந்துட்டு கோவமா இல்ல, ஓகேவா, காமா சொல்றான். ரொம்ப ஸ்லோவா ஒரு மாதிரி பொறுமையா சொல்றான். நீங்க வந்துட்டு என்ன இப்படி சொல்லிட்டா நான் வந்துட்டு ஓகே சொல்லிடுவேனா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு அவன் பார்த்த மாதிரி திரும்புறீங்க. அவன் ஃபேஸ் கீழே கமிஞ்சிருக்கான். பட் அவன் அழுகுறான். உங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகுது. கண்ணுன்னு தண்ணி கீழே போகுது. சாரி, நான் இனிமேட்டுக்கு பண்ண மாட்டேன், சாரி அப்படின்ட்டு அவன் வந்துட்டு எழுந்து நடக்க ட்ரை பண்றான். நீங்க அதுக்குள்ள அவன் ஹேண்ட பிடிச்சுக்கிறீங்க. என்ன ஆச்சு, ஏன் அழுகுற தயாம் அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஒன்னும் இல்ல, இனி நான் உன்னை ஹக் பண்ண மாட்டேன், விடு அப்படின்ற மாதிரி சொல்றான். தயாங், வாட் ஹேப்பன், என்ன ஆச்சு தயாங்? நான் உன்னோட ஒய்ஃப். நீ என்னோட எனிமையாவே இருந்தாலும் நீ என்னோட ஒய்ஃப். நான் உன்னோட ஒய்ஃப், நீ என்னோட ஹஸ்பண்ட், ஓகேவா? நான் உன்னோட ஒய்ஃப், நீ எதா இருந்தாலும் சொல்லலாம், சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க. அவன் வந்துட்டு உனக்கு பிடிக்காதுல்ல, ஃபிட்டு அப்படின்ற மாதிரி அவன் கண்ணில் தண்ணி வச்சுட்டே வெயிட் பண்ணிக்கிட்டே சொல்றான். தயாங் சொல்லு, நான் இருக்க, உனக்கு என்ன பிடிக்காதுல்ல அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். பிடிக்காதுதான், ஆனா நீ என்னோட ஹஸ்பண்ட் ஆயிட்ட, நீ சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துருக்க அம்மா கேக்குறீங்க. வந்து உங்க ஐஸை பார்க்கலான்னு திரும்புறான். அவன் கண்ணெல்லாம் ஒரே ரெட்டிஷா இருக்கு. ஒரு டிம் லைட்ல தான் 2 பேரும் உட்காந்துருப்பீங்க. பட் அவன் ஃபேஸ் அவ்வளோ கிளியரா உங்களுக்கு தெரியுது. என்ன ஆச்சு அவங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அவன் டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிட்டு எதுவும் நைட் மேர், எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, எப்பயும் ரொம்ப பயந்துட்டேன். என்னாச்சு அவங்க, என்ன நைட் மேர், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க. அவன் வந்துட்டு ஒரு சின்ன வயசுல குட்டி யாருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு பிளாக் ரூம்ல என்ன வந்துட்டு யாரோ உள்ள அடைச்சி வச்சுட்டாங்க. நான் ரொம்ப கத்தினேன், ரொம்ப அழுதேன், ரொம்ப ட்ரை பண்ணேன், தட்டினேன், யாருமே கதை திறக்கல. அங்க என்னால இருக்கவே முடியல. பட் நான் இருந்தேன், ஒரு நைட் ஃபுல்லா இருந்தேன். என்னை காப்பாற்ற யாருமே வரல. ரொம்ப பயந்துருந்தேன், அழுதுட்டே இருந்தேன், யாருமே காப்பாத்தல என்ன. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது அடிக்கடி என் கனவுல வந்துட்டே இருக்கு, என்னால தூங்க கூட முடியல அப்படின்ட்டு அவன் அழுதுட்டே சொல்றான் ஒரு மாதிரி. வந்துட்டு ஓகே ஓகே ஓகே, ஐம் ஹியர் வித் யூ, ஒன்னும் இல்லை எனக்கு நைட் மேர் தானா? சின்ன வயசுல அது மாதிரி நடந்திருக்கா? இல்ல, சின்ன வயசுல ஒரு டைம் அந்த மாதிரி நடந்துருது. அப்பாவை மிரட்டுறதுக்காக என்ன கடத்திட்டாங்க. அப்போ நடந்தது. அது என் மைண்ட்ல இருந்து போகவே இல்லை. அடிக்கடி வந்துட்டே இருக்கு கனவுல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். அடிக்கடி நைட்ல இந்த மாதிரி தான் அழுகுவேன். யாருமே இருக்க மாட்டாங்களா என் ரூம்ல.
டக்குன்னு லைட்லாம் ஆன் பண்ணிட்டு நான் உட்காந்துட்டே இருப்பேன். தூக்கமே வராது. பட் இன்னைக்கு என்ன நினைச்சனோ தெரியல, உன்னை ஹக் பண்ணி படுத்தனா, அதனாலதான் பயந்து தான் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஓகே 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 பேபி, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவனை டைட்டா ஹக் பண்ணியிருக்கீங்க. அவன் வந்துட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு, சரி ஓகே நீ தூங்கு, நான் உன்னை ஹக் பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு பக்கத்துல படுக்கிறான். நீங்க வந்துட்டு அவன் கிட்ட போயிட்டு அவன் ஃபோரேட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை நான் இருக்கேன், உனக்கு தான் என்ன பிடிக்காதே அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். யார் சொன்னா எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு? நீ தான் எனக்கு எல்லாமே. நான் ரொம்ப லவ் பண்ணேன், சின்ன வயசுல இருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும். பட் நீ தான் எப்பவுமே கூட கோவமாவே பேசுவியா, அதனாலதான் எனக்கு ஒண்ணு பிடிக்காது அப்படின்னு ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏன் என்கிட்ட கோவமாவே நடந்துக்கிட்ட பட் அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. இல்ல, நான் ரொம்ப சாதுவா ஒரு மாதிரி கொயட்டா உன்கிட்ட நல்லவன் மாதிரி நடந்துக்கிட்டேன்னா உனக்கு நான் மறந்துடுவேன் இல்லையா, நீ என்ன மறந்துடுவ, நான் யாருன்னே உனக்கு தெரியாது. பட் நான் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தானா நீ வந்துட்டு என் கூடவே இருப்ப, என்னை பத்தி யோசிச்சுட்டே இருப்ப அப்படின்னு நினைச்சேன். இனிமின்னு சொல்லிட்டு உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், நான் உனக்கு ரொம்ப ஃபாலோ ஆயிட்டு இருந்தேன். அந்த ஃபாலோ ஆக கூடாதுன்னு தான் உன்னை ரொம்ப கோவப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டேன். அப்பயாச்சும் என் மைண்ட் என் புத்திக்கு நீ என்னோட எனிமின்னு தெரியும்னு. பட் நான் அதுல ஃபீல் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்துட்டே சொல்றான். அப்ப நீ என்ன லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஒரு மாதிரி விளையாட்டு கேக்குறீங்க, சும்மா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி. ஆமா அப்படின்ற மாதிரி அவன் எதை ஷேக் பண்றான். ஹே ரியலி நீ என்ன லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஆமா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உன்கிட்ட அது சொல்லத்தான் எனக்கு மனசு இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே அவன் ஃபேஸ அந்த பில்லோ கடியில வந்துட்டு புதைச்சுக்கிறான். தயம் ஆர் யூ சீரியஸ் அப்படின்னு சிரிச்சுட்டே கேக்குறீங்க. ஆமா அப்படின்ற மாதிரி அவன் திருப்பி உங்களை பார்த்துட்டு எதை செக் பண்ணா. நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டா பைத்தியம் அப்படின்ற மாதிரி அவனை ஹக் பண்ணீங்க. லூஸ் அப்படின்னு முன்னாடி சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க வந்துட்டு நீ சொன்னியாடா அப்படின்ற மாதிரி அவனை ஹக் பண்ணிட்டு படுக்கிறீங்க. அவன் வந்துட்டு அப்பா நீ என்ன லவ் பண்ற அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். ஆமா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி லவ் யூ அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க வந்து லவ் யூ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவன் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டே இப்ப நான் உன்னை ஹக் பண்ணி பார்த்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நீங்க வந்து உங்களை பார்த்து சொல்றான். அப்ப கூட அவன் வேலையில கரெக்டா இருக்கு. எனக்கு பயமா இருக்குடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ரியலாவே உனக்கு பயமா தான் இருக்காடா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி கியூட்டா இதை செக் பண்ணான். சரி வா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஹேண்ட வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறீங்க வா பண்ணு அப்படின்ற மாதிரி. அவன் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு உங்க டாப்பை வந்துட்டு தூக்குறான். என்னடா அப்படின்றீங்க. எனக்கு டாப் கொள்ள போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணீங்க. அவங்களோட டாப் கொள்ளதான் உங்க டாப்புக்கு உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கான். உங்களுக்கு செமையா ஃபீல் ஆகுது. அவங்க ஷிப் கிட்ட ஒரு கிஸ் பண்ணிட்டு உங்க செஸ்ட்ல அவனோட ஹெட்டை வச்சுட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா ஹெட்டை ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டு அங்க படுக்கிறான். நீங்க வந்துட்டு ஐயோ ஓகேனா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஐ எம் ஆல் ரைட், நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். இப்ப யாருமே என்ன வந்துட்டு உன்கிட்ட இருந்து பிரிச்சிட முடியாதுல்ல, என் கூடயே தானே இருப்ப நீ அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உன் கூடயே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன், எந்த ஒரு கனவு வந்தாலும் ஐ எம் ஹியர் வித் யூ. அப்ப கூட கனவுல பயான் எனக்கு பயமா இருக்கு என் கூட இரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் கனவுல கூட உனக்காக வருவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே வருவல்ல அப்படின்ற மாதிரி அவங்கள கேக்குறான். கன்ஃபார்ம் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்படியே அங்கே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்குறான். சரி போதும்டா இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஓகே எந்த ரொமான்ஸ்லாம் இல்லை, ஒரு மாதிரி கொண்டு போனேன், பெருசா அது ஸ்டோரி லைனும் இல்லை. சரி எப்படி இருக்குன்னு பாருங்கடா ஓகேவா. முடிஞ்சா அதுக்கு செகண்ட் பார்ட் போடுறேன், நீங்க ஓகே சொன்னா. ஓகே பை மிஸ்.